ஆனா தமிழக உளவுத்துறையே திமுக ரிசல்ட் சொல்லிடுச்சு. ஆனா விஜய்க்கு அதிகமா வாக்கு சதவீதம் ஏறுதுன்னா ஒண்ணு வந்து அதிமுகவுல இருந்து பிரியக்கூடிய வாக்குகளா தான் இருக்கும், இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து போற வாக்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழர் கட்சியெல்லாம் பிரிக்கலாம் முடியாதுமா. என்ன ஒரு 4-5% திமுக வாக்கு விஜய் வாங்கிட்டாவே திமுக தோல்வி 100% இருக்கா இல்லையா? அப்ப அதிமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. அதிமுக வர வாய்ப்புகள் இருக்கு, புரியுதுங்களா? இப்போ என்னடான்னா சில பேர் இன்னைக்கு காலில் வந்து ஜோசியரை சொல்லிட்டாரு, அதனால தான் கோயில் கோயிலாக போகிறார் விஜய். கீழ்த்தரமா இல்லை, இதெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்களே, தும்பச்செல்லில் தூக்கும்பட்டி சாவிடான்னு, அதேமாரி சாகலாம். இதை விட விஜய் அதேமாரி சாகலான்ற. ஏன் இப்படி ஒரு அற்பத்தனமான அரசியல் உனக்கு? அப்படி இருக்கும்போது இந்த முறை நீங்கள் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் பெரும்பான்மையான வாக்குகள் திமுக வாக்குகளை பிரிப்பார். அண்ணனுக்கு கோபம் வரலாம், அது திமுக பார்க்குற 100% இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது, இருக்கு. இதை மீறி இப்போ விஜயுடைய வருகை, இந்த விஜயுடைய வருகை நானே 10% தான் வருவான்னு நினச்சேன். பட் அது கடைசி நேரத்தில் ஒரு வரட்டுமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15% வரையிலையும் வரலாம் விஜய்க்கு வாக்கு. அந்த வாக்கு கூட கூட அது திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு பயம் மற்ற கட்சிக்கு சம்வாட் பெட்டர் டிஎம்கே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளில் திமுக நம்பர் 1, அதுக்கப்புறம் தான் பிற கட்சிகள்லாம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் கணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அவங்களுடைய நிலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா ஒரு 10-15% வருவாங்க, ஆனால் வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாரி அமைச்சரை பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. உத்தேச அமைச்சரவை பட்டியல். அப்புறம் ஜோசியர் சொல்லிட்டாரா, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் நிர்வாகத்தையும் அவங்க ஆரம்பிச்சிட்டதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதான் சோசியல் மீடியாவில் வருது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இவர் இந்த அமைச்சர், இவர் அந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. பட் என்னையை பொறுத்தவரையிலும் ஓட்டே வாங்க மாட்டாங்க, அவங்க 0 அப்படின்னு சொல்ல முடியாது. 10-15% வாக்குகள் நிச்சயம் வாங்க வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? இந்த 18-20 வயசுக்குள்ளே உள்ள பசங்க நிறைய பேர் போட்டுக்கலாம் அந்த ரசிகர் அந்த இதில். அதே நேரத்தில் இந்த வாக்குகள் யாருடைய வாக்குகள்ன்றது தான் இன்றைக்கி கருத்து கணிப்பாளர்களே திணறக்கூடிய அளவுக்கு இருக்குது, கருத்து கணிப்பாளர்களே. அப்போ என்னுடைய பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், பெரும்பாலும் அவருக்கு கிறித்துவ தலித் வாக்குகள் நிறைய விஜய்க்கு போயிருக்கு. சிறுபான்மையினா இஸ்லாமியருடைய வாக்குகள் அவ்வளோ போல, சில சொற்பமான வாக்குகள் போயிருக்கே தவிர, ஆனால் 100% எது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மற்றும் தலித் வாக்குகள் நிறைய. அப்போ விசிகாவுடைய வாக்குகளை பிரிச்சிருக்காரு. அதான் சொல்றேன், இந்த வாக்குகள் போயிருக்கு. இது இலவசமாக திமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகள். அப்போ மைனஸ் திமுகவுக்கு தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது ப்ளஸ் அதிமுக ஆகலாம், மேபி, புரிதுங்களா? அதிமுகவுக்கு ப்ளஸ் ஆகலாம், அதிமுக கூட்டணிக்கு ப்ளஸ் ஆகலாம். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு சில மைனஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஏன்னு சொன்னால் சசிகலா ராமதாஸுடைய இது ஒரு விதமான ஒரு இது இருக்குது. அது அவங்க எந்த அளவுக்கு வாக்கு பிரிக்கிறாங்கன்றது தெரியல. ஒரு கால் அதிகமான வாக்குகள் விஜயம் போல் பிரிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு 1-2% இருக்கும். வரும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது. அப்போது விஜய் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிக்க அது திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். இப்போ நம்ம சொன்னால் அண்ணன் கோவப்படுகிற வேறு விஷயம், ஆனால் தமிழக உளவுத்துறையே திமுக ரிசல்ட் சொல்லிடுச்சு. ஆனால் விஜய்க்கு அதிகமாக வாக்கு சதவீதம் ஏறுதுன்னா ஒன்று அதிமுகவில் இருந்து பிரியக்கூடிய வாக்குகளாக தான் இருக்கும், இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து போகிற வாக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியெல்லாம் பிரிக்கலாம் முடியாதுமா. என்னை பொறுத்தவரையும் அவர் கடந்த முறை எவ்வளோ வாங்கினாரோ கடைசி தேர்தலில் அதே தான் வாங்குவாரே தவிர, அதுக்கு ஏன்னு சொன்னால் விஜய் வருகையினால அவருக்கு இந்த முறை 2-3% கூடி இருக்கலாம். விஜய் வரதுனால அது குறையுமே தவிர அது மைனஸ் ஆக என்னை பொறுத்தவரையும் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அதிமுக வாக்குகள் பார்த்திங்கன்னா சாதிய வாக்குகள் அதிமுக கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்குகளும் மைனஸ் பெரிய அளவுக்கு ஆகாது, 1% 1/2% ஆகும். பட் அதிகமாக மைனஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் திமுக எதிர்ப்பாளர் என்ற அடிப்படையில் நான் பார்க்காதீங்க. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பொதுப்படியாக நீங்களே நடுநிலையாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, திமுக வாக்குகள் தான் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு மைனஸ் ஆகுது.
அப்போ அந்த மைனஸ் ஆகும்போது அது திமுகவுக்கு பின்னடைவு தானே. ஒரு 4-5% திமுக வாக்கு விஜய் வாங்கிட்டாவே திமுக தோல்வி 100% இருக்கா இல்லையா? அப்ப அதிமுக ஜெயிக்கும்னு சொல்றீங்களா? அதிமுக வர வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்னடான்னா சில பேர் இன்னைக்கு காலைல இருந்து ஜோசியரை சொல்லிட்டாரு, அதனால தான் கோயில் கோயிலாக போறாரு விஜய். நான் என்ன சொல்றேன், இப்போ ரஹீம் இருக்காப்புல, அண்ணன் அன்பால கூப்பிட்றாரு, ஒரு விழா நடத்துறாரு, கூப்பிட்றாரு, நான் போகலாம். நான் போன உடனே நான் அந்த மதத்தையோ அல்லது அந்த அவர் வணங்குற கடவுளையும் நான் ஏற்றுக்க முடியாது. இருக்குமா இல்லையா? அப்போது ரஹீம் கோயிலுக்கு போயிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் போகிறாப்புல. உன்னால் மனசால இப்போ என்ன கோயில் போயிருக்காரு? திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காப்புல. உன்னால் மனசால அந்த சிலையை கடவுளாக உன்னால் ஏற்றுக்க முடியுமா? இதெல்லாமே 100% ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அரசியலுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிம்பம் இது. எப்படி பாஜக RSS கடவுளை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களா, இந்த நாதாரிகளும் அப்படிதான் கடவுளை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. விஜய் மனசார பக்தி என்பது மனசை சார்ந்தது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒன்று வணங்குறீங்கன்னு சொன்னால் அங்கே என்னை கூப்பிடலாம், நான் வரலாம். பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி எனக்கு இருக்காது. நீங்கள் கூப்பிட்டீங்கிறதுக்காக நான் வரேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் நான் உங்களை வேணால் ஆகிட முடியாது. அல்லது நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றன்றதுக்காக நீங்கள் வரீங்கிறதுக்காக நீங்கள் என்னை சார்ந்தவங்களை ஆகிட மாட்டேன், முடியாது இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சு ஒரு இது வச்சுருக்காங்க. அது ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க தான் இந்த ஒரு விதமான நெரேட்டிவை செட் பண்ணுறது. எப்படின்னா அந்த பெண்கள் எனக்கு புருஷனை விட விஜய் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க. பொதுமக்களே இல்லை, அது செட்டிங் ஆர்டிஸ்டுகளை வச்சு அந்த செட்டிங் பண்ணுறது. அப்புறம் விஜயை பார்க்காம அழுகுறது, விஜய் ஜெயிக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொல்றது, இது எல்லாமே ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அது. புரியுதுங்களா? தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் வழக்கு போட்டு இருக்கணும், அதெல்லாம் கைதே பண்ணணும் அவங்க. ஏன் சொன்னால் மக்களை தேர்தல்னாவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் அறிவித்து அவங்க வாக்கு பறிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுவாங்க. பட் இப்படி கேவலமாக பண்ணக்கூடாது இல்லைங்களா? குழந்தைகள் அப்பா அம்மா நீ ஓட்டு விஜய்க்கான மாமாவுக்கு தான் போடணும் அப்படின்னு. புரியுதுங்களா? இவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயும் மேடை ஏறிட்டு குட்டீஸ் நீங்கள் உங்கள் மாமாவை உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை எல்லாருக்கும் விசிலுக்கு போட சொல்லுங்கள், விஜய் மாமாவுக்கு போட சொல்லுங்கள், சொல்லுவீங்களா? இதெல்லாம் என்ன அரசியல்? கீழ்த்தரமாக இல்லை. இதெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்களே, தும்பச்செல்லு தூக்கு மட்டி சாப்பிடான்னுவாங்களே, அதேமாரி சாகலாம். இதை விட விஜய் அதேமாரி சாகலான்ட்டேன் நான். ஏன் இப்படி ஒரு அற்பத்தனமான அரசியல் உனக்கு? அப்போ அவன் வாங்குற வாக்குகள் அவ்வளோதான், 10-15% வாங்கலாம். அது எல்லாமே சீட்டா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? 10-15% வாங்கினாலே குறைஞ்சி ஒரு 10 சீட்டு வாங்கலாம். என்னென்ன 10 சீட்டு வாங்கலாம். அது கூட எனக்கு இந்த ஆள் போனார்லம்மா, இவர் பிரச்சாரத்துக்கு போனார்ல, அந்த இடங்கள்ல டெபாசிட் கிடைக்கும். 1-2 சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் திருச்சியில் முட்டி போட்டதுனால ஒரு கால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம். மற்றபடி பரவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கேண்டிடேட்டே பப்ளிக்கில் ரீச் ஆகாத கேண்டிடேட்டு. இப்போ செங்கோட்டையன் இருக்காருன்னா அவர் வெற்றி ஜெயிக்கலாம்னு வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ். ஆனால் நீங்களே சொல்லியிருக்கீங்க யாரும் அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அந்த சின்னத்துக்கு தான் அப்படின்னு. சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு வேணும் இல்லைடா. இப்போ சின்னம்னா சின்னமும் வேணும், கேண்டிடேட்டும் வேணும் இல்லை. இன்றைக்கி இவர் சொல்கிறாங்க, இப்போ அதான் என்ன சொன்னார், இந்த மாதிரி அதிமுக ஜெயிக்க சான்சஸ் இருக்குது, இது தலித்து ஓட்டுக்கள். தலித்துக்கள் எல்லாமே புரோட்டஸ்டாண்டு தானே தவிர, புரோட்டஸ்டாண்டு அல்லது அல்லலோயா, இவங்க தான் அந்த தலித்துக்கள் இருக்கிறது. நீங்கள் இந்த பாருங்க, அவங்களுக்குள்ள பிரிவு இருக்குது. புரோட்டஸ்டா அல்லலோயா நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அவங்க கிறிஸ்தவர்ன்றது தான் பார்க்குறாங்க அவங்க. நீங்கள் எத்தனையோ சோசியல் மீடியாவில் சமூக செயற்பாட்டாளர் இருந்தவங்க அத்தனை பேரும் பாருங்கள் விஜய்க்கு ஆதரவாக இறங்கியிருக்காங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இத்தனை நாளாக சமூக செயற்பாட்டாளராக முற்போக்குவாதிகளாக இருந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அது புரியுதுங்களா? அவங்க எல்லாமே ஓப்பனாக இந்த முறை விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.
புரியுதுங்களா? நீங்க வந்து புரொட்டஸ்ட், அவங்க வந்து அல்லோலியா, அதனால அந்த சரி, குரூப் வேற, அப்படியே இந்த பண்ணாலும் குரூப் வேற, அப்படியெல்லாம் இல்ல. ஐயா ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. அப்படியே பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் 5% தானேயா நான் என்ன இருக்காங்க. சொல்றேன், 5% இருந்தா கூட 3%, 2.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் போன வாட்டி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சார் போன வாட்டிங்கிறது நீங்க போன டைம் இருந்தது வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருந்து இறங்கி இருக்காரு. ஆமா. அந்த நேரத்துல அவரு வந்து மக்களுக்கு வந்து அவர் மக்களோட மக்களா இருந்தார். இப்ப எப்படி நாங்க இருந்தோமோ அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் இருந்ததுனால அந்த ஓட்டு வித்தியாசம். இப்ப இவரு வந்து அதுவும் வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில இருந்து இருந்ததுனால அந்த மக்கள் விரக்தியின் விளிம்புக்கு போய் உங்களால வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்தால உங்களால ஜெயிக்க முடியல. 2.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் போன முறை ஜெயிச்சிங்க. அது கூட டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில போயிருந்தாருன்னா அந்த நீங்க போன வாட்டி ஆட்சி அமைச்சே இருக்க முடியாது. இது நான் சொல்லல, போன முறையுடைய தேர்தல் முடிவுகள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், விஜய் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் திமுக வாக்குகளை பிரிப்பாரு. அண்ணனுக்கு கோபம் வரலாம், அது திமுக இல்ல நீங்க தலித் ஓட்டுகள் தான் நீங்க சொல்ற மாதிரி தலித் ஓட்டுகள் தான் போகும்னா எங்கள்கிட்ட இருந்து போனா கூட 5% ஓட்டு தானே போகும். இப்ப எங்களுக்கு வந்து அதிமுக வந்து நீங்க இப்ப அதிமுக இப்போ பிடிச்சு வச்ச பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அதிமுக இப்ப வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் ரீச் ஆகல. இந்த தொகுதிகளில் வந்து யாருமே வந்து பெரிய அளவுல வேலை பார்க்கல. அதிமுகல யாரும் பெரிய அளவுல வேலை பார்க்கல. காரணம் என்னங்கிறது உங்களுக்கு அதிமுக இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா, சில தொகுதிகளை பொறுக்கி எடுத்து தான் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க. இப்போ சென்னை போன்ற நகரங்கள்ல அவங்க பெரிய அளவுக்கு வந்து எடப்பாடியுடைய பிரச்சாரம் கூட பெரிய அளவுக்கு இல்லை பாருங்க. சென்னையில வரல. அதாவது சென்னையில வந்தாரு, வடசென்னை பகுதிகளில் வந்தாரு. அதான் சொல்றேன், பெரிய அளவுக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணல. ஆனா எங்க அதிமுக ஜெயிக்குமோ அங்க வந்து கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க. ரெண்டாவது அதே மாதிரி அந்த மாதிரி கேண்டிடேட்டும் போட்டிருக்காங்க அதிமுக. நீங்க இந்த விஷயத்த நீங்க கவனிக்க மாட்டேன்றாங்க எல்லாருமே. இல்லை என்ன கேண்டிடேட் போட்டாலும் இப்போ வந்து வடசென்னை அவங்கள பொறுத்த மட்டும் மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டங்களில் அவருக்கு வந்து போன தடவை ஒரு சைஸபுள் எம்எல்ஏ கிடைச்சாங்க. அந்த எம்எல்ஏக்கள் இந்த முறை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க பேரில் ஏகப்பட்ட பேர் வந்து எதுவுமே பண்ணலை. ரெண்டாவது அந்த முறை வந்து திமுகவும் நிறைய பகுதிகளை சொல்லிட்டு எத்தனையோ இடத்துல விரட்டி அடிச்சிருக்காங்க. திமுக பண்ண எத்தனையோ இடம் இல்ல, 2 எம்எல்ஏ தான். ஒன்னே ஒண்ணுமா, இந்த முறை திமுக பணம் நிறைய விளையாடி இருக்கு. களப்பணியில திமுக மாரி வேற யாராலும் பண்ண முடியாது. இந்த முறை நானே பார்த்தேன். அதாவது சென்னை மட்டும் இல்லாம பல மாவட்டங்களை நான் பார்த்தேன். அந்த களப்பணி இருக்கு இல்லையா, தேர்தல் களப்பணி, எப்பவுமே அவங்க வந்து நம்பர் 1 இருப்பாங்க தேர்தல் களப்பணியில். இந்த முறை வந்து அந்த நம்பர் 1 சூப்பர் நம்பர் 1 ஆகணுன்றதுக்காக அந்த அளவுக்கு கடுமையாக வந்து திமுக வந்து களப்பணி பண்ணியிருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நமக்கு தான் போட போகிறாங்க அப்படின்னு விட்டு போடுவாங்க. இந்த முறை அந்த முஸ்லீம்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க, வாக்குக்கு காசு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இல்லை நிறைய இடங்கள்ல வாக்குக்கு வந்து காசு வந்து தாராளமா புடங்கிச்சு இந்த முறை. அது திமுக மட்டும் இல்ல, அதிமுக கூட்டணிலையும் பண்ணாங்க. ஏன் தாவேக்கால கூட ஒரு சில தொகுதிகளில் கொடுத்தாங்க. ஒரு சில தொகுதியில் இந்த முறை காசே கொடுக்காம தேர்தலை எதிர்கொண்டு கூட்டம் கட்சின்னு சொன்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று வாழ்வுரிமை தலைமையிலான ஒரு கூட்டம். இது 2 மட்டும்தான் வேட்பாளர்கள் மட்டும் நின்று அந்த வேட்பாளர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. மக்களுக்கு காசோ அல்லது அந்த தொகுதி முழுக்க வந்து பிரம்மாண்டமான மாநாடுகள், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற அளவு கூட இல்லை அவங்க. புரியுதுங்களா? அப்போ திமுக அதிமுக வந்து சரிசமமான இதில் வந்து அதிமுகவில் எல்லா தொகுதியிலும் காசு கொடுக்கணும், சில தொகுதியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுகவில் எல்லா தொகுதியிலும் பல கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. பிளஸ் ரெண்டாவது இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்து அது ஒரு விதமான தாக்கம் இருக்குது பெண்களுக்கு. 100% இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது, இருக்குது. இதை மீறி இப்போ விஜய் உடைய வருகை, இந்த விஜய் உடைய வருகை வந்து நானே வந்து 10% தான் வருவான்னு நினச்சேன். பட் அது கடைசி நேரத்தில் ஒரு வரட்டுமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15% வரையிலையும் வரலாம் விஜய்க்கு வாக்கு. அந்த வாக்கு கூட கூட அது திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு பயம் வந்துச்சு. இது நான் சொன்னா அண்ணன் கோச்சுக்குவாரு, இல்லை பார்க்குறவங்க திட்டுவாங்க. இல்லை கேளுங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு கவர்மெண்ட் கிட்ட. இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருச்சு. அதுல இருந்து தான் திமுக கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காங்க. விஜய் பிரிக்கிற ஓட்டு திமுக அது இல்லைன்னு சொன்னா திமுக தான் ஆளுங்கட்சி. இல்லை இப்போ நான் என்ன திமுக தான் விஜய் பிரிக்கிற ஓட்டு திமுக தான் சொன்னா ஆளுங்கட்சி அதிமுக.
ஆனா எக்காரணத்தை கொண்டும் விஜய் முதல்வராக வாய்ப்பு இல்லை. ஓட்டு சதவீதம் கூட்டலாம், பல எம்எல்ஏக்களை வாங்கலாம், ஆனா ஆட்சியில் அமர ஆட்சியில் முடியாது. அமைக்கிற அளவுக்கெல்லாம் முடியாது. திரும்ப பின்னடைவுன்னு உங்களுக்கு தான் சார் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்ற கால்குலேஷன் வந்து எங்களுக்கு வந்து இப்போ திருமாவளவன்ட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் மாறி போக மாட்டாமா, என்ன பிரச்சனை என்ன போக மாட்டான். இதே 2016 மக்கள் நல கூட்டணி வச்சாங்க, மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, விடுதலை சிறுத்தை, இவங்க எல்லாமே அதில் கேளுங்க. அதில் குறிப்பாக வந்து என்ன சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 80 லட்சம் தலித் வாக்குகள் இருக்கு, விசிகா இருக்குன்னா 80 லட்சம். இதேமாரி நிறைய சமூக செயற்பாட்டாளர்களும் ஊடகவியலாளர்களும் அந்த தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிகளை சொல்கிறாங்க. அதனால 1 கோடி ஓட்டு மக்கள் நல கூட்டணி வாங்குவாங்கன்னு சொன்னாங்களா இல்லை? ஆனால் ஒட்டு மொத்தமாக தேமுதிகவை சேர்த்து 20 லட்சம் வாக்குகள் கூட அவங்களால வாங்க. அது என்ன காரணம் தெரியுமாடா? தோக்க போகிற கட்சி, தோக்க போகிற கூட்டணி, தோக்க போகிற கட்சிக்கு நம்ம ஏன் வாக்கு? அதனால விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு மாநாடு போட்டாங்க. இல்லைம்மா, பாருங்க, விடுதலை சிறுத்தை ஒரு மாநாடு போட்டாங்கன்னா 10,000ன்றது 50,000 கூட போவாங்க கூட்டம். ஆனால் ஓட்டு வங்கி அவங்களுடைய கட்டுப்பாடில் இல்லை. இது திருமாவளவனுக்கும் தெரியும், விசிகாவுக்கும் தெரியும். அதனால தான் திருமாவளவன் சில முடிவுகளில் வந்து அந்த திமுக கூடவே அப்படியே போவோம், அதை விட்டு நம்ம தனியாக போயிட்டோன்னு சொன்னால், தனியாக நின்னோன்னு சொன்னால் நம்ம மக்கள் ஓட்டு போட மாட்டான், ஓட்டு போடலன்னு சொன்னால் நம்மளுடைய விகிதாச்சாரம் வந்து இன்ன வரையும் பாருங்க. அவர் தனியாக திமுகவுடைய பேர் வச்சுதான் இந்த ஓட்டுகளையும் அவர் வாங்கிட்டு இருக்காரா? இல்லை, அவர் அந்த திமுகவோட இருந்த கூட்டணியோட இருந்தா நமக்கு ஒரு பலம். நாம தனிச்சா வந்து களம் கண்டோம்னு சொன்னா எப்படி பாமக வன்னியருடைய வாக்கு விகிதாச்சாரத்தை தனியா நின்று 1க்கு 4 தடவை நின்று தனியா நின்று வாக்கு விகிதாச்சாரத்தை காட்டினாங்களோ அதே மாதிரி திருமாவளவனை காட்ட முடியலையே. இதுவரையும் திருமாவளவன் அப்படி ஏன் சொன்னா அவருக்கு நல்லா தெரியும். அப்படி நின்று நாம வந்து 1% 2% காட்டணும்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மதிப்பு கூட இல்லாமல் போயிடும். அதனால நாம வந்து தவிர்த்துக்குன்னு சொல்லிட்டு அவரு முடிஞ்ச அளவுக்கு வந்து திமுக கூடவே அப்படியே நிறைய பேர் வந்து என்ன அடிமையாயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் அடிமையெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு நபர் தான் திருமாவளவன். நான் தான் சொன்னேன், 2-3 கருணாநிதிக்கு சமமானவர். ஒரு கருணாநிதியாலே தமிழ்நாடு தாங்கலை, அந்த அளவுக்கு திறமையானவர். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக வந்து களம் காணலை. அதனால் விசிகாவுடைய தலித் மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு வந்து நிறைய போச்சு. ஏன்னா அந்த ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் என்ற இது. ரெண்டாவது ப்ரோ கிறிஸ்டின், இந்த அடிப்படையில் அந்த வாக்குகள்லாம் மாறி இருக்கு. இது வந்து நிறையன்னா அவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு 50%னா கூட என்ன சார், 5% தானே சார், அதுக்கு மேல என்ன போகும்? சும்மா தலை தோட்டு போது என்ன பேசுறீங்க? 5%ன்றாரு இவரு. அந்த 5% போன வாட்டி கேளுங்க, 2.5%க்கே இவங்க போயிட்டாங்க. ஏங்க, போன தடவைங்கிற பிரச்சனை வேற, இந்த தடவைங்கிற பிரச்சனை வேறங்க. போன தடவையும் இந்த தடவையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த தடவை நாங்க வந்து ஃபுல் பிளட்ஜ் தலைமை இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வாட்டி கூட்டணி. இங்க பாருங்க, நாங்க இந்த தடவை வந்து ஃபுல் பிளட்ஜா இருக்கோம். எந்த வழியிலயும் எங்க ஓட்டு செதறக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நீங்க சொன்ன மாதிரி தேமுதிக கூட நாங்க கூட வச்சிருக்கோம். இது மாதிரி எல்லாத்தையும் கூட வச்சிருக்கோம். 22 கட்சிகளை கூட கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அது தவிர எங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த 8,000க்கு கூப்பன் வேற கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஆட்சிக்கு வந்த உடனே 8,000க்கு கூப்பன் கொடுக்குறோம். மாசம் 2,000 ரூபாய் கொடுக்க போறோம். புரியுதுங்களா? இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறோம். ஓடுது 8,000 ரூபாய் கூப்பன்ல நீங்க வந்து எந்த பொருளையும் பிடிக்காத பொருளை தூக்கி வீசிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கலாம் போது ஒரு பெண்ணு கேட்கிறா, எனக்கு புருஷன் பிடிக்கல, தூக்கி போட்டு இன்னொரு புருஷன் கொடுப்பீங்களா முதல்வரேன்னு கேட்டிருக்கா. அதுக்காகத்தான் நாங்க இப்ப கூப்பனை கொடுத்துறோம். அவங்களுக்கு தேவையானதை போய் அவங்க புருஷனை வேணாம்னு சொல்லிட்டு வேற புருஷன் இல்லைங்க. நாங்க சொல்ற புரியல உங்களுக்கு? 8,000 ரூபாய்க்குரிய கூப்பன் கொடுக்குறோம், கேஷா கொடுக்காம கூப்பனை கொடுத்துட்றோம். அந்த கூப்பனை எடுத்து கொண்டுட்டு போய் அவங்க மாத்திக்கலாம். செக்கு கொடுக்குற மாதிரி தான், செக்கு தான் அது. செக்கை கொடுக்குறோம். அந்த செக்கை எடுத்துட்டு போய் எந்த எலக்ட்ரானிக் இதுல என்ன ஐட்டம் வேணுமோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறட்டும். இது சும்மா அந்த காலத்துல கலைஞர் கொடுத்த மாதிரி ஒரு டப்பா பெட்டியை கொண்டு வந்து கொடுக்காமலோ. கலைஞர் ஏமாத்தினாரு? ஏமாத்தலங்க. அவர் படம் இன்னமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எங்க சென்னையிலேயே நிறைய 100 வீடு போவோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து 100 வீடு கேமரா இருக்கு. எந்த வீட்டுக்கு போவோம்? சென்னையில. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடிசை பகுதிகளில், குடிசை பகுதிகளில் 100 வீட்டுக்கு போவோம். 100 வீட்டுல எத்தனை வீட்டுல கலைஞர் டிவி இருக்குன்னு பார்ப்போம். இருக்குங்க, இதெல்லாம் இருக்கு. 1-2 வீடுகள்ல இன்னும் போகுது. ஏன்னா இப்ப எங்க வீட்டுகள்லயே வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்லயே 3 வீட்டுல இருக்கு. எனக்கு தெரியும். வாங்க, நான் கூட்டி போய் காட்டுறேன். அது வந்து என்னன்னா,
எதுக்கு தேவையில்லாம நம்ம போய் காசு பணத்தை அதுல போய் முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டிவியை வச்சுக்கிட்டு எதையோ பொம்மை போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. வாய்ப்பே இல்லை. இருக்குங்க இருக்குங்க. நீங்க அதெல்லாம் போச்சு, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போச்சு. சரி போனா போச்சு, இருக்குது. ஏன் அந்த அம்மா கொடுத்த ஃபேன் இருக்குதா? அந்த அம்மா கொடுத்த கிரைண்டர் இருக்கா? அந்த அம்மா கிரைண்டர் கொடுத்துச்சுல்ல, ஃபேன் கொடுத்துச்சுல்ல, ஆடு கொடுத்துச்சுல்ல, மாடு கொடுத்துச்சுல்ல, அந்த ஆடு மாடு கிரைண்டரு ஃபேனு எல்லாம் இருக்குதா? சும்மா இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அரசியல் ரீதியா நாங்க இந்த தடவை வந்து வெற்றியை நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதாவது அவங்க சொல்ற மாதிரி 200 சீட்டு 250 சீட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. மொத்தமே 234 தொகுதி தான். 234 தொகுதியில 150ல இருந்து 160 சீட்டு கண்டிப்பா நாங்க எப்படி 200க்கு மேல சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப டக்குன்னு இறங்கிட்டாரு. சரியா? இல்ல நான் எப்பயுமே நீங்களும் தவறுக்கு மாறிட்டீங்க. நான் துண்டு கூட 150ல இருந்து மாறிட்டீங்க. 160 சீட்டு நாங்க ஜெயிப்போம். தனிப்பட்ட முறையில நாங்க ஆட்சி அமைப்போம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கூட்டணி ஆட்சி இல்ல. கூட்டணி ஆட்சி இல்லை, தனிப்பட்ட முறையில தான் ஆட்சி அமைப்போம். நீங்க வேணும்னா பொறுத்து இருந்து பாருங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க. அடின்றதுக்கு இங்க பாருங்க. கொண்டாடி இல்லையா? ஆமா சார், அது விஜய்க்கு தான், எங்களுக்கு இல்ல. அவர் திரு விஜய் அவர்கள் வந்து அவர் என்னமோ கனவு காண்டுகிட்டு இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, கழுத கணா கண்டா கந்தல் கணக்குமா தான் காங்குமா. அது மாதிரி அவர் கணக்கு என்னன்னா, நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், ஆதவ அர்ஜுனா அவன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாஃபியா கூட்டங்களா சேர்ந்து பணத்தை செலவு பண்ணுது. அது பணத்தை செலவு பண்றது பாவம் ஏழை எளிய பக்கம்லாம் அவன் வீடை விற்று நிலத்தை விற்று கொண்டுட்டு வந்து கொடுத்து தான் பொறுப்பு வாங்கியிருக்கான். எப்படி விஜய் வந்துருவாரு, நம்ம பொறுப்பு வாங்கினோம்னா நாளைக்கு நம்ம ஜெயிச்சு வந்துடலாங்கிற எண்ணத்துல தான் எல்லா பயிலும் வந்திருக்கான். அவங்க கதையெல்லாம் இன்னும் பாருங்க. அந்த அந்த ஏற்கனவே அங்கேருந்து விலை வந்த அந்த பொண்ணெல்லாம் வயிற்றெறிஞ்சு பேசு, 1 கோடிக்கு மேலே நான் செலவு பண்ணேன், தூத்துக்குடிக்கார பொண்ணும் அது வயிற்றறிஞ்சு பேசு. இது மாதிரி நிறைய பேர் பேசுவான், நிறைய வரும் பாருங்க. ஆகையினால திமுகல வந்து சார் பொறுப்புக்கு நாங்க பைசா காசு யாருக்கிட்டையும் வாங்குறது இல்லை சார். அவர் வந்து நல்ல செலவு பண்ணி அந்த தொகுதியை அவர் கண்ட்ரோல்ல அந்த மாவட்டத்தை வச்சுப்பாரா, அதைத்தான் நாங்க பார்ப்போம். இப்ப 6 தொகுதி ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சீட்டு கொடுப்பீங்களா? ஸ்டேட்டஸ் பார்த்து தான், ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கொடுப்போம். அதுல என்ன தப்பு? தொகுதி 6 தொகுதியை ஜெயிக்கணும்னா அப்புறம் நாங்க ஸ்டேட்டஸ் காசு வாங்கிட்டு கொடுத்தாங்க. நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? நாங்க எதுவும் வாங்க மாட்டோம். இன்ன வரையிலும் மாவட்ட செயலர் கேளுங்க, மாவட்ட செயலர் யார் ஆக்கி வச்சிருக்கீங்க? யார? திமுக என்ற கட்சி ஆரம்பிக்கும் போது KN நேரு இருந்தார் திருச்சிக்கு. இன்ன வரையிலும் அவர் தான் இருக்காரு. கட்சி ஆரம்பிக்கும் போது யாருங்க இருந்தா? அவரா இருந்தாரு. நான் சொல்றேன், எம்ஜிஆருக்கு இப்ப இது இருந்தாருங்க. அண்ணாக்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு முதல் மாவட்ட செயலராக இருந்தார். யாரு? அவர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த வேலூர் பார்த்தீங்கன்னா நம்ம துரைமுருகன். இப்படி எல்லாம் பகவதி குட்டி பகவதிக்குள்ள தானே இருக்காங்கல்ல. அவங்க தானே கட்டமைக்கிறாங்களே சார். இங்க பாருங்க, எங்களுடைய இதுல வந்து நாங்க அதை சொல்றீங்க. அதுக்கப்புறம் இணை செயலாளர், துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இப்ப நாங்கெல்லாம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மாவட்ட செயலர்ல எத்தனை பெண்களுக்கு கொடுத்துருக்கான்னு கேளுங்க. எது? ஆனா பெண் உரிமைக்காக போராடக்கூடிய திமுக எத்தனை மாவட்ட செயலர்கள் கொடுத்து? சரி, மாவட்ட செயலர் அது எதுக்குங்க நாங்க பண்ணணும்? அரசுல பஞ்சாயத்து தேர்தல்ல 33 விழுக்காடு கொடுத்துருக்கோமா இல்லையா? அதை பாருங்க. இருங்க, 160 சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை முஸ்லிம்கள்? இது பெண்களை கொடுக்கணும், சரிபாதி கொடுக்கணுமா இல்லையா? சீமான் கொடுத்த மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், எதுக்கு இந்த பொய்யான பித்தலாட்டமான பேச்சுக்கள்? பெண்கள் உரிமைக்காக திமுகவை தவிர வேற யாரும் இல்லைன்றது. ஆனா நீங்களே பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. முக்கியத்துவம்னா வெற்றி வாய்ப்பு என்ன சொல்றாங்க, நகராட்சி தேர்தலில் நாங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ உள்ளாட்சி நகராட்சி அப்போ கீழ்மட்டத்துல மட்டும் இருங்க நீங்க பெண்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? மேல வெளியும் வராதிங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா, பாராளுமன்ற உறுப்பினர்களா ஆகாதீங்க. நானே சொல்றேன், நான் சொல்லல பெண்களுக்கு உரிமை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு நான் வாய்க்கவே பேசல. நீங்க பேசுறீங்க, செயல்முறைப்படுத்தணுமா இல்லையா? இதுதான் கேள்வி. செயல்முறை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன? உள்ளாட்சி துறையில கொடுத்தாலும் பேசிக்கே அதானுங்க. பேசிக்கே வச்சிருக்கீங்களே, பேசிக்லயே வச்சுக்கிட்டு இருக்கல. பேசிக் தான் வச்சிருக்கோம். இப்ப நாங்க வந்து சட்டம் உனக்கு ஒரு MLA கொடுத்தோன்னு வச்சுக்கோ, உன்னால எவ்வளவு செலவு பண்ண முடியும்? செலவு பண்ணணும்ல. ரெண்டாவது வசதி வாய்ப்பு இருக்கணும்ல.
இதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய அதெல்லாம் அதான் காந்தி காலம்லாம் கிடையாது. இப்போ மக்களுக்கு சேவை செய்யறோம்னு சொல்லி யாரும் நீ துண்டை கோமணத்தை கட்டிக்கிட்டு ரோட்ல போய் எனக்கு ஓட்டு போடுன்னு உடனே வந்து எல்லாரும் ஓட்ட போடுறதுக்கு ஒன்றும் இது காங்கிரஸ் இல்லை, காந்தி கண்ட கனவு இல்லை, மக்களுக்கான சேவையை வந்து அப்படியெல்லாம் இல்லை. இப்ப அதெல்லாம் தலையில மாறிடுச்சு. இப்ப பணம் இருக்கவன் தான் அரசியல் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா நானே இந்த தடவை சீட்டு கேட்கலைன்னா என்ன அர்த்தம்? பணம் இல்லை என்கிட்ட, அதனால நான் சீட்டு கேட்கல. என்கிட்ட பணம் வேணும். நாங்க இங்க பாருங்க, நாங்க பணம் இல்ல, நான் சீட்டு கேட்கல. பணம் இருந்தா தான் தேர்தல். 5 வருஷமா திமுக ஆட்சியில் நீங்க எதுவுமே சம்பாதிக்க பைசா ஒரு பைசா கூட நான் மூச்சு புடிச்சிட்டு திமுக அது என்னுடைய பிறப்புரிமை, அதை யாரும் தலையிட இயலாது. சரியா? நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தேன், அந்த கட்சியை அங்க இணைச்சிட்டேன், எனக்கு அந்த கட்சி ரன் ஆகுது, அவ்வளவுதான். அந்த கட்சியில சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப அங்க இருக்காங்க, நல்ல பொறுப்புல இருக்காங்க. முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு பொன்னாடியை போத்திட்டு போறாரு, நான் நல்லா இருக்கேன்னா நான் தான் சோழிங்கநல்லூர் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு தேர்தலுக்கு. அது மாதிரி அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கத்தா, மற்ற கட்சிக்கு சம்வாட் பெட்டர் டிஎம்கே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள்ல திமுக நம்பர் 1, அதுக்கப்புறம் வந்து தான் பிற கட்சிகள்லாம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இந்த நாட்டை நல்லா தான் ஆளுவாங்க. ஏன் கம்யூனிஸ்டுக்கு மக்கள் வாக்களிக்கல? யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்டை காட்டிலும் ஒரு கட்சி வேணுமா மக்களுக்கு உழைக்கிறதுக்கு? ஆனா அந்த கம்யூனிஸ்டே என்ன 2 சீட்டு 3 சீட்டுக்கு தானே என்னமோ சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி இவர் இருந்தார்ல, எம்ஜிஆர் கூட ஒரு கம்யூனிஸ்ட்காரர், ரைட் கம்யூனிஸ்ட் அங்கதான் இருந்தாரு. சரியா? ஆகையினால அங்க இருக்கும்போது அவருக்கு அப்ப என்ன 6 சீட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கொடுக்கல. அவர் தான் எம்ஜிஆருக்கு இந்த அரசியலையே வந்து எப்படி பண்ணணும் வைக்கணும் ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்குனது அவர்தான் சொல்றது. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைப் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.